மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை காண ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க, பிறக்கப் போகின்ற நவம்பர் மாதம் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் தனுசு ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மகர ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார். மற்றும் இதே மாதத்தில் டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு சுக்கிர பகவான் சஞ்சரிக்கப் போகிறார். சுக்கிர பகவானை பொறுத்தவரை திருமண இன்பம், துணையின் ஆதரவு, செல்வம், ஆடம்பரம் ஆகியவற்றை தரக்கூடியதாக இருப்பார். அந்த வகையில் இந்த பெயர்ச்சியின் காரணமாக உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது, உங்களது குடும்ப நிலை எப்படி இருக்கும், திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா, தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா, உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி உங்கள் ராசியில் சனி பகவானும், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவானும், சுகஸ்தானத்தில் குரு பகவானும், ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர். இந்த கிரக நிலைகள் மற்றும் சுக்கிர பகவானின் இந்த மாதத்தில் 2 பெயர்ச்சிகள் நடக்க இருப்பதால் உங்கள் ராசிக்கு டிசம்பர் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரிக்கும். எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். கும்ப ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உங்களின் 4ஆம் வீடு மற்றும் 9ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்பொழுது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்க இருப்பதால் வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சிலருக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். உறவினர்கள் வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பொறுமையுடன் இருப்பது அவசியம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்துடன் வெளி இடங்களுக்கு சென்று வருவீர்கள். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும். எதிரிகளால் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் ஏற்படக்கூடும். இருந்தாலும் குரு பகவானின் பார்வைகளால் அனைத்தையும் சமாளித்து விடுவீர்கள். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். உங்கள் ராசியில் சஞ்சரித்து வரும் சனி பகவானின் அருளால் சிலருக்கு வெளியூர் வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்புகள் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரித்து வருவதால் அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கும். பணிகளில் அவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். மேலதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும். அலுவலகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். சுகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமடைந்த நிலையில் இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். புதிய முயற்சிகள் வெற்றி தருவதாக உங்களுக்கு அமையும். அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் இப்பொழுது அதை செய்வதை நிறுத்திக் கொள்வது நல்லது. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். கணவரின் அன்பும் ஆதரவும் மனதுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் சஞ்சரிக்க போகிறார். இந்த சனி பகவான் சுக்கிர பகவானின் பார்வைகளால் குடும்பத்தில் வரவுக்கு ஏற்ற செலவுகள் இருக்கும். திட்டமிட்ட காரியம் செய்தால் நல்ல லாபத்தை பெறலாம். மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக சுற்றி இருப்பவர்களின் மத்தியில் நல்ல பெயர் எடுக்க முடியும். தொடர் வேலைகள் காரணமாக அலைச்சல் அதிகமாகி உடல் சோர்வு உண்டாகலாம். எனவே கவனமாக இருங்கள். முடிந்த அளவு வெளி உணவுகளை தவிர்த்து கொள்வது நல்லது. புதிய நபர்களின் அறிமுகமும் அதன் மூலம் நன்மையும் உண்டாகும். உங்கள் ராசியில் சஞ்சரித்து வரும் சுக்கிர பகவானால் மற்றவர்களிடம் பேசும் பேச்சில் நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம். வழக்கமான பணிகளில் கூடுதல் கவனம் தேவை. மனதில் புதிய உற்சாகம் பிறக்கும். எதிரிகளால் இருந்த தொல்லைகள் குறையும். குடும்பத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். பெற்றோர்களின் நலனில் அக்கறை கொள்ளுங்கள். உடல் ரீதியாக ஒரு சில பிரச்சனைகள் வந்து பின் சீராகும். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும். சொந்த பந்தங்களால் ஆதாயம் உண்டாகும். குடும்பத்தினருக்கு சந்தோஷம் தரக்கூடிய செய்தி ஒன்று இந்த காலகட்டத்தில் வரும். எதிர்பாராத பயணங்களால் உடல் அலைச்சலும் சோர்வும் வரக்கூடும். தொழில் வியாபாரம் ஏறுமுகமாகவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். அவிட்டம் 3, 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் இரட்டை பயிற்சியால் இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மையானதாக அமையும். ஜென்ம ராசிக்குள் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் ஒவ்வொரு செயலிலும் நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம். நண்பர்களையும் வாழ்க்கை துணையையும் அனுசரித்து செல்வது நல்லது.
எதிலும் அவசரம் காட்டாமல் யோசித்து செயல்படுவது நல்லது. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவானும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவானும் சஞ்சரிப்பதால் குடும்பத்திற்குள் தேவையற்ற குழப்பம் உருவாகும். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரித்து வருவதால் பண வரவில் தடை ஏற்படும். உடல் நிலையில் ஏதேனும் தொந்தரவுகள் இருந்து கொண்டே இருக்கும். எதிரிகளின் கை மேலோங்கும். பெண்கள் தங்கள் நலனையும் கணவரின் நலனையும் கவனமாக பார்த்து கொள்வது அவசியம். சுக்கிர பகவானின் சஞ்சாரத்தால் எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் அவற்றிலிருந்து உங்களால் விடுபட முடியும். டிசம்பர் மாதத்தின் இறுதியில் சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் நினைத்ததை சாதிக்க முடியும். உடலில் இருந்த சங்கடங்கள் விலகும். எதிர்ப்புகள் இல்லாமல் போகும். வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும். சூரிய பகவானால் அரசு பணிகளில் இருப்பவர்களின் முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரம், தொழில் முன்னேற்றம் அடையும். சுக்கிர பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் வரவு அதிகரிக்கும். பொன்பொருள் சேரும். ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் உங்கள் நிலை உயரும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் இரட்டை பயிற்சி அடைவதால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். சனி பகவான் ஆட்சியாக சஞ்சரிக்கும் நிலையில் உங்கள் செயல்களில் தடைகளும் நெருக்கடிகளும் ஏற்பட்டாலும் அதை சமாளித்து விடக்கூடிய நிலை உருவாகும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவிற்கு வரும். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக திட்டமிட்ட வேலை நடக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கும் வாய்ப்புகள் உண்டாகும். சொத்து விவகாரத்தில் இருந்த சிக்கல்கள், வழக்குகள் சாதகமாகும். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி செல்வார்கள். இடம் விற்பது, வாங்குவது போன்ற வேலைகளில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஈடுபடலாம். மாதத்தின் இறுதியில், அதாவது டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி சனி பகவானின் பார்வைகளும் சுக்கிர பகவானின் பார்வைகளாலும் வாழ்க்கை துணையின் உடல் நிலையில் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். 2ஆம் இடமான தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் ஒரு பக்கம் பண வரவு அதிகரித்தாலும் மறுபக்கம் ஏதேனும் குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். கேது பகவானால் மறைமுக தொல்லைகள் உண்டாகும். பெண்களுக்கு வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் இனம் புரியாத சங்கடங்கள் தோன்றும். புதிய இடம் வாங்கும் முயற்சி, கேட்டிருந்த இடத்திலிருந்து பணம் கிடைத்தல், புதிய ஒப்பந்தங்கள் கிடைத்தல் என்று முன்னேற்றமான பலன்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் அடைய முடியும். இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் வருமானத்திற்கும் சந்தோஷத்திற்கும் குறைவிருக்காது. அவிட்டம் 1, 2, 3ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் இரட்டை பயிற்சி அடைவதால் இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மையானதாக அமையும். குரு பகவான் வக்ரமடைந்த நிலையிலும் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரித்து நன்மைகளை வழங்க இருக்கிறார். செய்து வரும் தொழில், பார்த்து வரும் உத்தியோகம் முன்னேற்றம் அடையும். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள். வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். சுகஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்து வருவதால் புதிய தொழில் தொடங்க அனுமதி கிடைக்கும். அரசு வழி விவகாரங்கள் சாதகமாகும். பணிபுரியும் இடத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். உங்கள் திறமை வெளிப்படும். செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் நினைத்த வேலைகளை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும். இதுவரை எதிர்ப்புகள் இல்லாமல் போகும். வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டிகள் விலகும். டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் சஞ்சரிக்க போவதால் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். இந்த நேரத்தில் புதன் பகவானும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். புதிய இடம் வாங்கும் முயற்சி வெற்றியாகும். ஜென்ம ராசிக்குள் சனி பகவான் ஆட்சியாக சஞ்சரிப்பதாலும் இதே நேரத்தில் சுக்கிர பகவானும் சஞ்சரிப்பதால் கவனமாக இருக்க வேண்டும். நிதானமாக செயல்படுவது நல்லது. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு சிலருக்கு ஏற்படும். வாழ்க்கை துணையின் உடல்நிலையிலும் பாதிப்புகள் ஏற்படும். குடும்பத்திலும் சிறு குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமுடன் இருக்க வேண்டியது அவசியம். நன்றி, வணக்கம்.